நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிய முடியாது அப்படின்னு அமெரிக்காவுடைய மூக்க உடைச்சு விட்டுருக்கிறாரு அஜித் தோவால் அவர்கள். ஒரு பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு. இதை கண்டு உலக நாடுகளே, குறிப்பாக ட்ரம்ப் அவர்களே அதிர்ந்து போயிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல சும்மா அதிருதுல அப்படின்னு சொல்லி சத்தமே இல்லாம இந்தியா வங்கதேசத்துக்கு சரியான பாடத்தை போட்டு இருக்காங்க, பழி தீர்த்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு முக்கியமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்க. அது யாரு கூட என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இப்படி பல சுவாரஸ்யமான லேட்டஸ்டான யாரும் சொல்லாத தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப்பா நம்ம கடைசி வரைக்கும் கேளுங்க. அதே போல நம்முடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல நம்முடைய Facebook, Instagramலயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீனா வங்கதேசத்துக்கு ஒரு முக்கியமான அடி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அண்டை நாடுகளாக சீனா மற்றும் வங்கதேசம் இருந்து வரும் நிலையில மேற்கு வங்க மாநிலத்துடைய சிக்கன் நெக் இருக்குல்லையா, அந்த பகுதியில 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு பூமிக்கு அடியில ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை நம்முடைய மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க. இது அந்த இரண்டு நாடுகளையும் மிரள விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த திட்டம் ஏன் முக்கியம், சிக்கன் நெக் பகுதினா என்ன அப்படிங்கிற பத்தி தான் நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். பாரத தாயின் இரு கரங்களில் ஒன்றாக விளங்கும் வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவுடைய இதயத்தோடு இணைக்கும் உயிர் நாடி எது தெரியுமா? அதுதான் சிலிகுரி காரிடோர். உலக நாடுகளால சிக்கன் ஸ்னேக் அப்படின்னு அழைக்கப்படும் நம் நாட்டின் மிக முக்கியமான நிலப்பகுதி அப்படின்னே சொல்லலாம். வெறும் 22 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த பாதையை துண்டிக்க துடித்து கொண்டிருக்கும் எதிரி நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக ஒரு பிரம்மாண்ட திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க நம்முடைய மத்திய அரசு. ஆமா நண்பர்களே, சுமார் 40 கிலோமீட்டர் நீளத்துக்கு மண்ணுக்கு அடியில ஒரு பிரம்மாண்ட ரயில்வே சுரங்கப்பாதை அமைய போகுது. மேற்கு வங்கத்துடைய டின் மைல் ஹாட் முதல் ரங்காபானி வரைக்கும் சுமார் 24 மீட்டர் ஆழத்துல இந்த ரயில் பாதை அமைய இருக்கு. சீனாவுடைய அச்சுறுத்தல் ஒரு பக்கமும் வங்கதேசத்தின் அரசியல் மாற்றங்கள் மறுபக்கமும், இப்படி எல்லா பக்கங்கள்ல இருந்து வரும் சவால்களை முறியடிக்க போகுது இந்த நிலத்தடி வியூகம். மேலே குண்டுமலை பொழிந்தாலும், ஏவுகணைகள் தாக்கி நிலப்பரப்பு சிதைந்தாலும், மண்ணுக்கு அடியில இந்திய ராணுவத்துடைய தளவாடங்களும் வீரர்களும் அத்தியாவசிய பொருட்களும் தடையின்றி வடகிழக்கு மாநிலங்களை சென்றடையும். எதிரிகளுடைய ட்ரோன்களுக்கும் செயற்கைக்கோளுக்கும் சிக்காத இந்த பாதுகாப்பாரன் இந்தியாவுடைய இறையாண்மையை எதிர்காலத்திலையும் விட்டு கொடுக்காது. இது வெறும் பொறியியல் சாதனை மட்டுமல்ல, நம் நாட்டுடைய பாதுகாப்புக்காக எழுதப்படும் ஒரு புதிய வரலாறு அப்படின்னே சொல்லலாம். கடினமான மண் அமைப்பு, நிலநடுக்க அபாயம் அப்படின்னு அத்தனை சவால்களையும் தகர்த்தெறிந்து வலிமையான பாரதத்தை உருவாக்க இந்திய பொறியாளர்கள் களம் இறங்கிவிட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை. இந்த சிக்கன் நெக் பகுதி நம்முடைய நாட்டுக்கு முக்கியமான ஒன்றாகும். ஏன் அப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்களை மேற்கு வங்கம் வழியாக சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லப்படுகிற கோழிக்கழுத்து பகுதி வழியாக சிலிகுரி காரிடோர் தான் நம் நாட்டுடன் இணைக்குது. இந்த சிக்கன் நெக் பகுதி அப்படிங்கிறது வங்கதேசத்தை ஒட்டி செல்லுது. இதனால இந்த இடத்தை குறிவைத்து வங்கதேசம் விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாங்க. சிக்கன் நெக் பகுதியை துண்டித்து வடகிழக்கு மாநிலங்களை பிரிப்போம் அப்படின்னு திமிர் பேச்சு பேசிட்டு வருது வங்கதேசம். இது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டு சீனாவுக்கு சென்ற வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ், வங்காள விரிகுடாவின் ஒரே பாதுகாவலன் வங்கதேசம் தான், இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் நிலப்பரப்பால சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டி வங்கதேசம் இருக்கு. இந்த பகுதியில முதலீடு செய்தால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள்ல ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படின்னு அவர் மறைமுகமாக சொல்லியிருந்தாரு. இது தவிர சிலிகுரி காரிடோர்ல 2ஆம் உலக போர் காலத்தில் விமான தளம் அமைந்தது. இந்த விமான தளத்தை மீண்டும் புதுப்பித்து அங்கு சீனாவுக்கு வழங்க முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுது. இது நடக்கும் பட்சத்துல நம் நாட்டுக்கு சீனா மற்றும் வங்கதேசத்தால பெரும் அச்சுறுத்தல் ஏற்படும். குறிப்பாக நம் நாட்டுடைய சிக்கன் நெக் பகுதி துண்டிக்கப்படும் பட்சத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் நம் நாட்டுடன் சாலை வழியாக தொடர்பின்றி இருக்கும் நிலை உருவாகும். இப்படி சதிவேலையில் ஈடுபட்டு வரும் வங்கதேசம் மற்றும் சீனாவுக்கு செக் வைக்கும் வகையில தான் நம்முடைய மத்திய அரசு இந்த 40 கிலோமீட்டர் ரயில்வே சுரங்கப்பாதை திட்டத்தை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இதை கண்டுதான் இப்போ சீனாவும் வங்கதேசமும் மிரண்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. இது அமெரிக்காவுக்கு கிடைத்த பெரிய வெற்றி அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் கொண்டாடிட்டு வர்றாங்க. ஆனா உண்மையிலேயே அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்ட புதிய வர்த்தக ஒப்பந்தத்தின் பின்னணி பத்தி ப்ளூம்பெர்க் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியிருக்கு. ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு 50% வரியை போட்டார் இல்லையா, 25 அப்படின்னு சொல்லி 50% போட்டாரு. அதுக்கப்புறமா டொனால்ட் ட்ரம்ப் உள்பட அவருடைய ஆலோசகர்கள், அமைச்சர்கள், எம்பிக்கள் அப்படின்னு நம்முடைய நாட்டுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிகவும் கடும் விமர்சனங்களையும் முன்வச்சாரு. ஆனா திடீர்னு பார்த்தா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் டொனால்ட் ட்ரம்ப் உள்பட அமெரிக்க பிரதிநிதிகள் தங்களுடைய டோனை மாத்துறாங்க. இந்தியாவை கடுமையாக எதிர்த்து
எடுத்ததை கைவிட்டாங்க. இப்போது இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அறிவிச்சாங்க. கடந்த 2ஆம் தேதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வர்த்தக ஒப்பந்தம் பத்தி பேசியது மட்டும் இல்லாம பரஸ்பர வரியை 25% 18% குறைப்பதாக அறிவிச்சாரு. மேலும் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திவிட்டு அமெரிக்கா கிட்டையோ அல்லது வெனிசுலா கிட்ட இருந்தோ வாங்கும் அப்படின்னும் அமெரிக்காவுடனான வர்த்தகம் $500 பில்லியன் உயர்த்த உறுதியளிக்கப்பட்டதாகவும் சொன்னாரு. ஆனா இது பத்தி நம்முடைய பிரதமர் மோடி அவர்களோ வரி குறைப்பு பத்தி மட்டும்தான் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல சொல்லியிருந்தாங்க. அமெரிக்காவுடனான வர்த்தகம், கச்சா எண்ணெய் உள்ளிட்ட விவரங்கள் பத்தி பிரதமர் மோடி அவர்கள் பேசல. வெளியுறவுத்துறை, வர்த்தகத்துறையும் இது பத்தி இன்னும் சொல்லல. வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மட்டும் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாகி இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்றாரு. அதன் விவரங்களை அவர் இன்னும் வெளியிடல. ஆனா அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் ஆதரவாளர்கள் இந்தியாவுடனான இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை கொண்டாடி தீர்க்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றதாகவே சொல்லிட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்துக்காக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு, அவருடைய பதவிக்காலம் முடிகிறது வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு இந்தியா தகவல்களை தெரிவித்துள்ளதாக இப்போ அதிர்ச்சியான ஒரு விஷயம் வெளியாயிருக்கு. இதை நம் நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவால் இருக்கார் இல்லையா, அவர் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கிட்ட உறுதியாக தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதைத்தான் ப்ளூம்பெர்க் அறிக்கை உறுதி செஞ்சிருக்காங்க. மேலும் அந்த ப்ளூம்பெர்க் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் நிர்வாகத்தின் தொடர் தாக்குதல் மற்றும் இந்தியாவின் ஏற்றுமதி மீதான அமெரிக்கா விதித்த 50% வரியின் பின்னணியில அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் சந்திச்சு பேசினாங்க. இந்த சந்திப்பு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடக்கத்தில் நடந்துச்சு. அப்போது மார்க்கோ ரூபியோ கிட்ட அஜித் தோவல் அவர்கள் ஒரு முக்கிய மெசேஜ் ஒன்று சொன்னாரு. அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் அவருடைய ஆலோசகர்களின் மிரட்டல்களுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது. இந்தியா தனக்கு எதிரான பல அமெரிக்க அரசுகளை பார்த்திருக்கு. இதனால ட்ரம்புடைய பதவிக்காலம் முடியும் வரைக்கும் நாங்கள் வர்த்தக ஒப்பந்தத்துக்கு காத்திருப்போம். இந்தியா மீதான பகிரங்கமான விமர்சனங்களை நிறுத்த வேண்டும். அதுதான் 2 நாடுகளுடைய உறவுகளை மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு செல்ல உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீட்டிங் மிகவும் ரகசியமாக நடந்தது அப்படின்னும் இந்த தகவலை டெல்லியில் இருக்கும் அதிகாரிகள் உறுதி செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த சந்திப்பு பத்தி நம் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் கருத்து தெரிவிக்க மறுத்துட்டாங்க. இந்த அஜித் தோவால் மார்க்கோ ரூபியோ மீட்டிங்குக்கு அப்புறம் தான் ட்ரம்ப் மற்றும் அவர்களுடைய ஆலோசகர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேச்சிலையும் அவங்களுடைய தொனிலையும் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் மாத இறுதியில ட்ரம்ப் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை தொலைபேசியில தொடர்பு கொண்டு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சாரு. அவர் மோடி அவர்களை தன்னுடைய நண்பர் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு முன்னதாக ட்ரம்ப் மற்றும் அவருடைய ஆலோசகர் பீட்டர் நவுரா பிரதமர் மோடிக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வச்சாரு. இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை மேற்கொண்டதாக ட்ரம்ப் அவர்கள் உரிமை கோரினாரு. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை சுட்டிக்காட்டி இது மோடியின் போர் அப்படின்னு பீட்டர் நவுரா அவர்கள் விமர்சனம் செஞ்சிருந்தாரு. மேலும் 50% வரி விதிப்பும் நம் நாட்டுக்கு அடியாக விழுந்துச்சு. இதனால 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுல விரிசலை அதிகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா ட்ரம்ப் மற்றும் அவருடைய ஆலோசகர்கள் நம் நாட்டை விமர்சனம் செய்வதில் வாயை கட்டுப்படுத்தினாங்க. இதுக்கு அஜித் தோவால் மார்க்கோ ரூபியோ மீட்டிங்ல நடந்த சம்பவம் தான் காரணம் அப்படின்னு ப்ளூம்பெர்க் அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ட்ரம்ப் அவர்கள் கடந்த ஆண்டு மே மாதம் பாகிஸ்தான் இந்திய போர் நிறுத்தம் பத்தி முதல்ல சமூக வலைதளத்தில் பதிவிட்டாரு. இது சர்ச்சையை கிளப்புச்சு. மேலும் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பலரும் டொனால்டு ட்ரம்ப் மத்திய அரசை மிரட்டி கச்சா எண்ணெய் முதல் விவசாய பொருட்கள் வரையிலான ஒப்பந்தத்துக்கு பணிய வைத்து விட்டதாக நாடாளுமன்றத்தை முடக்கிட்டு வர்றாங்க. இது மத்திய அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா கடந்த செப்டம்பர் மாதத்திலேயே ட்ரம்ப் சொல்றதையெல்லாம் கேட்க முடியாது, அவர் சொல்றதை போல அமெரிக்கா கூட வர்த்தக ஒப்பந்தம் செய்ய முடியாது, தேவை அப்படின்னா அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வர்த்தக ஒப்பந்தம் செய்வோம், அதுக்கு நாங்க காத்திருக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால தற்போது இறுதி வடிவம் பெற்றுள்ள ஒப்பந்தத்திலையும் கூட இந்தியாவுக்கு எதிரான விதிகளுக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய மத்திய அரசு ஒப்புக்கொண்டு இருக்காது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. அதே போல ட்ரம்ப் அவர்கள் எந்த அளவுக்கு பொய் சொல்லுவாரு, தனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி வருவாரு, பொய் மேல பொய்ய சொல்லி அந்த பொய்யனை உண்மைன்னு நம்ப வைப்பாரு. அதனால இது வழக்கம் போல ட்ரம்ப்புடைய புருடாவா இருக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். அதே போல ட்ரம்ப் அவர்கள் இந்தியா ஒத்துக்குச்சு, நாங்க சொன்ன டீலுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னு தம்பட்டம் அடிச்சுட்டு வர்றாரு இல்லையா, நம்முடைய நாட்டில் இருக்கிறவங்களுமே நம்முடைய அரசுக்கு எதிராக அவதூறுகளை கிளப்பிட்டு வர்றாங்க இல்லையா. ஆனா இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா கராராக, அதாவது ட்ரம்ப்புடைய பதவிக்காலம் முடியட்டும்பா அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த வர்த்தக பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி ஒரு போடு போட்டதுனால, அதாவது அஜித் தோவால் அவர்கள் போடு போட்டதுனால ட்ரம்ப் அவர்கள் இந்தியா கிட்ட மோடி அரசின் முடிவால பணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது தெரியாம நம்முடைய நாட்டில் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா அப்படியே தூக்கி கொடுத்துருச்சு, அமெரிக்கா கிட்ட அடிப்பணிஞ்சிருச்சு அப்படின்னு ஆட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான செய்தி இதுதான். நாம இந்தியா கராராக நாங்க ட்ரம்ப் இருக்கிறது வரைக்கும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் போடல, வர்த்தகத்துக்கே நாங்க வரல அப்படிங்கிற ரீதியில புடி கொடுக்காமலே பேசியிருக்காங்க. இதனாலதான் ட்ரம்ப் அவர்கள் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு ஆட்டம் போட்டாரு, குதிச்சாரு. ஆனா எதுக்குமே இந்தியா அசைஞ்சு கொடுக்கல.
கடைசியில வேற வழியே இல்லை, நாம இல்லாம அதுக்கப்புறம் நம்முடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா வந்ததுன்னா நமக்கு தான் அது பெரிய அவமானம் அப்படின்னு வேற வழியே இல்லாம ட்ரம்ப் அவர்கள் இறங்கி வந்து இந்தியா கிட்ட பணிஞ்சிருக்கிறார் அப்படிங்கறதான் உண்மை. அமெரிக்கா இந்தியாவிடம் பணிந்து விட்டது அப்படிங்கறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, சவுதி அரேபியா, UAE, கத்தார், குவைத், பக்ரைன், ஓமன் ஆகிய 6 நாடுகளை உள்ளடக்கிய வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலுடன் இந்தியா தடையற்ற வர்த்தகத்தை ஏற்படுத்த பேச்சுவார்த்தையை தொடங்கியிருந்தாங்க. இந்த சூழல்ல தான் பேச்சுவார்த்தையின் முதல் படி நிலையாக வர்த்தக ஒப்பந்தத்திற்கான நிபந்தனை ஆவணத்துல இருதரப்பும் இன்னைக்கு கையெழுத்திட்டிருக்காங்க. சர்வதேச வர்த்தக பேச்சுவார்த்தைகள்ல இது முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுது. இந்தியாவும் 6 நாடுகளை கொண்ட வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலும் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் மற்றும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மீதான பேச்சுவார்த்தையை துவங்கியிருக்காங்க. இதன் மூலம் இந்தியா வந்து வர்த்தக ஈடுபாட்டில் ஒரு புதிய மைல்கல்லை தொட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இருதரப்பினரும் இந்த முதலீட்டு ஒப்பந்தத்தின் மூலம் தங்களுடைய பரஸ்பர முதலீட்டை ஊக்குவிக்கவும் பாதுகாப்பு விதிகளை உருவாக்கவும் கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வளைகுடா நாடுகளுடைய முக்கியமான பொருளாதார சக்தி சவுதி அரேபியாகும். இதுக்கு முன்னதாகவே சவுதி அரேபியா இந்தியாவுடன் PITல கையெழுத்திட விருப்பம் தெரிவித்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவு மிக முக்கியமானதாக கருதப்படுது. 6 நாடுகளை உள்ளடக்கிய இந்த கவுன்சில் இந்தியாவின் முக்கிய வர்த்தக பங்குதாரராக திகழ்றாங்க. அதுக்கு காரணம் அதிக அளவில் நடைபெறும் எண்ணெய் இறக்குமதிகள் மற்றும் அங்கே வாழும் புலம்பெயர் இந்திய தொழிலாளர்களுடைய இருப்பு ஆகிய இரண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 2023-24 ஆண்டுல மட்டும் இந்தியாவுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் பார்த்தீங்கன்னா $161.59 பில்லியன் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.